ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 2 மினிட் டியூஸ்டே. டைமை வேஸ்ட் பண்ணாமல் டைமரை ஸ்டார்ட் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கு வீடியோ என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு தமிழ் மூவி பார்த்தேன். லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற மாவீரன், சிவகார்த்திகேயன் மாவீரன் தமிழ் மூவி பார்த்தேன். அதில் ஒரு 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 கேமரா ஷாட்ஸ் ஒன்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் என்ன சொல்கிறது, நான் அது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஹாலிவுட் படத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. லைக் என்ன சொல்கிறது, லைக் நான் எப்படி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படத்தில் எப்படி பண்ணாங்கன்னா நான் இப்போ ரீசெண்டான படங்கள் பார்க்கும்போது கூடுதலாக எப்படி அந்த கேமரா மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, லைக் என்ன அந்த கேமரா இதில் வேலை செய்கிறால கூடுதலாக ஸ்டோரியே என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அதோட வந்து சில டைமில் கேமரா மூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நான் அதையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். இந்த மாவீரன் படத்தில் 3 விதமான கேமரா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒன்று வந்து டோலி ஜூம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ என்னால் தெரியல, என்னால் அந்த சீன்ஸ் காட்ட முடியுமா, நான் ட்ரை பண்ணுறோம். டோலி ஜூம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் வந்து விக்ரம் படத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்களா அது ரொபோட்டிக் கேமரான்னு ஒன்று சொல்லி சம்திங் அது ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த கடைசி 3வது இது வந்து கடைசி ஃபைட் சீனுக்கிட்ட ஒன்று பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நினைக்கிறேன் இவங்க வந்து இதை வந்து என்ன சொல்கிறது லைக் நான் அதில் எக்ஸாம்பிள் சீனோடு காட்டுறேன். ஓகே, அது நான் உங்களுக்கு புரிய காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க வந்து ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இதே சீனோடு எக்ஸாக்ட்லி இதே மாதிரி ஒரு சீனோடு ஒரு ஃபைட் சீனோடு வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்குது. நீங்கள் 300 ஸ்பார்டன்ஸ் அதாவது லைக் 300 பருத்தி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி உண்டு. ஸோ அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தமிழில். அந்த படத்தில் வந்து எல்லா கேமரா ஷாட்ஸ் லைக் ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் சீரியஸ் விஷுவலாகவும் சரி, லைக் கேமரா டெக்னிக்கலாகவும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஒரே இப்போ லைக் அந்த ஃபைட் சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் வந்து ஒரே லைன்லேயே போவாங்க. ஓகே, இந்த பக்கம் தான் ஃபைட் நடந்துன்னு போகும். கேமரா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கொண்டே வரும். அந்த டைமில் வந்து ஒரே ஷாட் தான் ஆனால் 3 விதமாக கட்டியிருப்பாங்க. லைக் என்ன சொல்ல, கட் பண்ணாமல் வைட் க்ளோஸ்அப், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப், ஸோ அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்து வரைக்கும் அதுக்கு வந்து என்ன செஞ்சவங்கள்ட்ட லைக் 3 கேமரா 3 அரி அலெக்ஸ் சினிமா கேமராவை பக்கத்தில் வச்சு 3லேயும் வந்து வேறு லென்ஸ். ஒன்றில் வந்து 21 மில்லிமீட்டர், இன்னொன்று வந்து 50 மில்லிமீட்டர், இன்னொன்று 100 மில்லிமீட்டர். ஸோ ஒரே டைமில் வந்து அந்த ஆக்ஷன் ஷாட்டை ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சவங்களால் எடிட்டிங்கில் போட்டு அதை வந்து ஸ்மூத்தாக லைக் ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி அப்படி பண்ணவங்க. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா குவாலிட்டி குறையாம வரும். ஏன்னா 3 கேமராவில் வந்து குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆகும். அரியலெக்ஸா வந்து சினிமா கேமரா, ஸோ அதில் வந்து குவாலிட்டியாக ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாவீரன் படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அப்போக்குள்ளே ஜூம் இன் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 3 கேமரா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நிறைய குரூ, நிறைய பீப்புள், நிறைய டெக்னிக்கலாக செஞ்சவங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து நம்மளை ஸ்மூத்தாக லைக் கொஞ்சம் ஓரளவு நல்ல குவாலிட்டியாக லைக் 6 என்ற 4Kயில் எடுத்தாலே நான் ஜூம் பண்ணுறேன். நான் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகேயா இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து பெரிய சினிமா கேமராலாம் எடுத்திருப்பாங்க. இந்த மாவீரன் டீம் வந்து பெரிய சினிமா கேமராலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களும் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் அது அப்படி ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இது ஒன்று உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக இந்த இப்படியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண நினச்சின்னா ஸோ இன்றைக்கு 2 மினிட் டியூஸ்டேல இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது நீங்கள் ஹாலிவுட்லேயோ இல்லை எங்கள் தமிழ் ஃபிலிம்லேயோ ஏதாவது வித்தியாசமான கேமரா மூவ்மெண்ட்ஸ்கள் பார்த்து உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவோம். நான் உங்களுக்காக கண்டிப்பாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணவங்க அதை நீங்கள் எப்படி செய்யலாம் என்று அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன். நான் இதில் சொன்ன டோலி ஜூம் அப்புறம் இந்த ரொபோட்டிக்காக வந்து கஸ்டம் செய்கிறது டோலி ஜூம் உங்களுக்காக நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் இது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இந்த மாதிரி ஷாட்ஸும் நான் உங்களுக்காக செய்ய ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, எஸ் அவ்வளோதான். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களுடைய நான் உங்கள் வினோத். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மட்டன் குஸ்காவா டடாய்.